கடந்த நாட்களிலே நாங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் முக்கியமான தீர்க்க தரிசனங்களை மட்டும் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடந்த காலங்களிலே சபையை குறித்தும், அதாவது தேவனுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அதுக்கு பின்பாக பலருக்கு தரிசனமாகின்றார். அப்போஸ்தலருக்கு தரிசனமாகின்றார், பவுல் அப்போஸ்தலனுக்கு தரிசனமாகின்றார், பேதுரு, இப்படி பலருக்கு தரிசனமாக காண்பிக்கின்றார். இந்த நாட்களிலும் கூட பல ஊழியக்காரர்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். தரிசனத்தின் மூலமாகவும் சொற்பனத்தின் மூலமாகவும் அங்கே இன்றைக்கும் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். என்றால் அவர் உண்மையுள்ள தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தேவன். அவர் என்றைக்கும் எப்போதும் இப்போதும் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ளவர், சர்வத்தையும் படைத்த தேவன். எங்களை படைத்தவர், உருவாக்கியவர், இந்த உலகத்தை படைத்தவர். உலகத்தை படைத்து விட்டு அங்கே முதலாவது 7 நாட்களையே வைக்கிறார் ஆண்டவர். 7 அப்படியாக இந்த வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் வருகின்றவர்களே பலவிதமான காரியத்தில் பல தடவைகள் 7 வார்த்தைகளை, 7 நட்சத்திரங்கள், 7 அண்டை குத்து விளக்குகள், 7 விடிவெளி நட்சத்திரங்கள், இப்படியாக 7 சபைகள், இப்படி பலவிதமான காரியத்தை ஆண்டவர் வைத்துக்கொண்டே வருகின்றார். பல தடவைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். யோவானோடு தன்னை வெளிப்படுத்துகின்றவர்களே யோவானுக்கு சொல்லுகின்றார், 7 சபையிலே அங்கே 7 தூதர்கள் இருக்கின்றார்கள். தூதர்கள் என்று தூதர் என்று சொல்லலாம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லலாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் 7 திருச்சபைகளில் இருக்கின்றார். அந்த 7 திருச்சபைகளில் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அங்கே ஒரு குற்றங்கள் நடக்கின்றவர்களிலே பரிசுத்த ஆவியானவர் எழுதினால் ஊழியர்கள் மூலமாக, அந்த திருச்சபை நடத்துகிற ஊழியர் மூலமாக பேச ஆரம்பிக்கின்றார். அங்கே முதலாவது சபை எபேசு சபையிலே ஆண்டவர் பேசுகின்றார். எபேசு திருச்சபைக்கு, எபேசு மக்களுக்கு. அடுத்தாக பார்க்கின்றவர்கள் சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் பேசுகின்றார். அந்த ஜனங்களுக்கு பேசுகின்றார். அந்த ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஊழியர்காரர் மூலமாக அதை பேச வைக்கிறதுக்காக யோவானுக்கு வெளிப்படுத்தி யோவான் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் பேச வைக்கின்றார். அடுத்தாக 3வது காரியங்கள் பெர்மு சபையோடு ஆண்டவர் பேசுகின்றார். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு குறைவுகளுக்கு இருந்தது. அந்த குறைவுகளை திருத்த வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டே இருந்தார் ஆண்டவர். பாருங்க, இப்போ நான் இன்றைக்கு சொல்லுகின்றவளை சின்ன பிள்ளைகள் இருக்கின்றவளை, பிள்ளைகளை சொல்லுகின்றவளை திருத்தி நடந்தால் அங்கே கேட்கிறவள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கும். அங்கே ஆராதிக்கிறவளை பார்க்கின்றவளே ஆராதனை நன்றாக போய்க்கொண்டே இருக்கு, பார்க்க கேட்க ஆசையாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அதே போல் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கின்றார், இந்த 7 திருச்சபைகளில் ஒரு திருச்சபையை விட மற்ற 6 திருச்சபைகளும் ஆண்டவர் சில குறைவுகளை காண்பித்து கொண்டே இருக்கின்றார். 6 திருச்சபை இருந்தது. இந்த 6 திருச்சபைகளும் பயங்கரமான பிள்ளைகள் இருந்தது. அந்த பிள்ளைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் ஆண்டவர். அதே போல் இங்கே பார்க்கின்ற பெர்மு சபை, அதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போகிற திருச்சபை தியஸ்திரா சபை. இது ஒரு பட்டணத்தில் இருக்கிறது, தியஸ்திரா சபை. அந்த பட்டணத்தில் இருக்கின்ற திருச்சபைக்கு அந்த ஊழியக்காரரோடு ஆண்டவர் பேசுகின்றார். யோவானுக்கு மூலமாக பேச வைக்கின்றார் ஆண்டவர். திரஸ்தாவின் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி யுவாலை போன்ற கண்களும். சொல்லுகின்றார். என்ன வார்த்தை? அக்கினி யுவாலை போன்ற தேவன். பாருங்க, இந்த உலகத்தில் பார்க்கின்ற வழியில் பல இடங்களில் அக்கினி வந்தது. அமெரிக்கா தேசத்தில் வந்தது, எத்தனையோ நாடுகளில் வந்தது. சில எரிமலைகள் வெடித்து அங்கே அக்கினி பிளம்பு வந்து கொண்டே இருந்தது. இப்படியாக நான் ஒரு காலத்தில் 81ஆம் ஆண்டு இத்தாலி தேசத்தில் இருக்கின்றவர்கள் நாப்போலியில் இருந்து சுமாராக 15 கிலோமீட்டருக்கு அங்கால பெரிய ஒரு அங்கே எரிமலை இருந்தது. அந்த எரிமலை வெடித்து பிளந்தது. அதனுடைய வெக்கை நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்திலே அந்த அனலை கக்கி கொண்டே இருந்தது. அவ்வளவுக்கு 15 கிலோமீட்டருக்கு அந்த வெக்கை அடித்தது என்றால் பக்கத்தில் இருந்த பட்டணங்கள் இத்தனை பட்டணங்கள் அழிந்திருக்கும் என்று பாருங்கள். அதை விட தேவனுடைய அக்கினி பொல்லாதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்றவர்களே அவர் தாழ்மை உள்ளவர், பொறுமை உள்ளவர், இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். அவர் மனம் மாறுக தேவன் அல்ல,
அவர் சொல்லுகின்ற வேளையில் பார்க்குற அவர் இரக்கம் உள்ள தேவன், மன உருக்கம் உள்ள தேவன், நீடிய சாந்தம் உள்ளவர். ஆனால் இந்த இடத்திலே வருகின்ற வேளையிலே ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் அக்கினி ஜுவாலை. அரிமலை அல்ல, அவருடைய கண்கள் இருந்து அக்கினி ஜுவாலை பார்க்கின்றவளை அக்கினி ஜுவாலை பற்றி எரிகிறது. பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அங்கே நல்ல பாதங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவகுமாரன் முதல் பார்க்கின்ற கண்கள் எப்படிப்பட்டது? அக்கினி ஜுவாலை. அவருடைய பாதங்கள் சொல்லுகின்ற வேளையில் அழகானவைகள் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே பார்க்கின்ற வேளையிலே தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்லுகின்ற வேளையிலே அங்கே மேப்பனுடைய பாதங்கள், மலைகளிலே வருகின்ற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது சொல்லப்படுகிறது. அங்கே மலையில் இருந்து இறங்கி வருகின்ற மலை என்பது பாடுகள். அந்த பாடுகளோடு இருக்கின்ற வேளையில் அந்த ஊழியக்காரன் நடக்கின்ற வேளையில் அவனுடைய கால்களிலே கல்லுகள் முள்ளுகள் எல்லாம் குத்துகிறது. அப்போது பாடுகளோடு வருகின்றவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றால் அவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை. ஏனென்றால் அது அழகான என்றால் அவனுடைய வேதனைகள், அவனுடைய கால்களில் இருக்கின்ற முள்ளுகள் கல்லுகள் தைத்து அவனுடைய ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறதே, அவன் பாடுகளோடு வருகின்ற வேளையில் அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரசிக்கிறார். என்ன, அவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இங்கே சொல்லுகின்ற வேளையிலே பாருங்கள், சொல்லுகின்றார் தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரிகளையும் பின்பு செய்த கிரிகளையும் அதிகமாயிருக்கிறதை அறிந்திருக்கின்றேன். நீ அன்பு கூறுகிறவாய், ஆசீர்வாதமாக இருக்கிற நீ, அது மட்டும் நீ நல்ல கிரியை செய்து கொண்டிருக்கின்றாய். எல்லா காரியங்களும் தேவனுக்கு என்று கிரியை செய்து கொண்டிருக்கின்றாய், எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்ல, அங்கே அவர் பார்க்கின்றவளை நீ முன்பு செய்த கிரிகளும் முன்பு நீ செய்த கிரிகள், அதாவது ஆரம்பத்தில் இந்த செய்த கிரிகளை விட இன்னும் அதிகமான நல்ல நல்ல கிரிகளை செய்து கொண்டு வருகின்றாய். பாருங்கள், அறிந்திருக்கேன், கிரிகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் அந்த திருச்சபையை பார்த்து ஆண்டு ஒரு குறை ஒன்று இருக்கிறது. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் பேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படத்தைகளை புதிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி அவளுக்கு இடம் கொடுக்கின்றாய். என்ன செய்கின்றாய்? ஒரு திருச்சபைகளை பாருங்கள், திருச்சபை நடத்துகின்றவர்களே மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் ஊழியர்களை உள்ளுக்கு அழைக்கலாம், எல்லா திருச்சபையும் அழைக்கின்றார்கள், ஏன் நீங்கள் உங்களுடைய திருச்சபையில் ஊழியர்களை அழைக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கலாம் சில வேளையில். ஏனென்றால் சில ஊழியர், எல்லாரும் நான் குற்றப்படுத்தவில்லை, தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான், நானும் ஊழியக்காரன் தான். ஆனால் எனக்கு இருக்க குறைகள் உங்களுக்கு தெரியாது, என்னுடைய குற்றங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய குற்றம், நான் கேட்கிற குற்றங்களே ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நான் ஒரு தூர தேசத்துக்கு போகின்றேன், தூர தேசத்தில் போய் ஊழியம் செய்கின்ற வேளையிலே அந்த திருச்சபைக்கு விரோதமான காரியங்களை நான் செய்து கொண்டு வந்ததாக இருந்தால் அந்த திருச்சபை திரும்ப என்ன எடுக்குமா? எடுக்காதா? எடுக்க மாட்டாதுன்னு. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும், திருச்சபை கட்டப்பட வேண்டும். அதனால்தான் அங்கே தேவன் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகின்ற சில காரியங்கள். எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் வருகிறார்கள் நமக்கு தெரியாது. பார்க்கின்ற வேளையிலே நல்லா பிரசங்கம் செய்வார்கள், வாயிலே வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது, தேவனுடைய வசனம் அங்கே புடமிடப்பட்ட எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. வார்த்தை வேதத்தை பாராமல் சொல்வார்கள், வசனங்களை சொல்வார்கள். ஆனால் அவருடைய உள்ளான நோக்கங்களை தேவன் அறிவார், தேவன் அறிவார். ஏன் நான் இன்றைக்கு அதிகமான ஊழியர்களை எடுப்பது குறைவு? ஒரு காலத்தை அதிகமாக ஊழியர்களை அழைத்து வந்தது. எங்களுடைய திருச்சபையிலே அதிகமாக ஊழியர்கள் வந்தார்கள். அவருடைய நோக்கம் வருகின்ற முதல் நோக்கம் நன்றாக இருக்கிறது, இரண்டாவது நோக்கம் அங்கே வியாபார நோக்கமாக போகிறது. என்னொரு ஊழியக்காரர் வந்தார்,
ஒரு வந்துகின்ற வேளையில் அவர் வீட்டுக்கு அழைத்து கூட்டிக் கொண்டு போக சொன்னார். நான் கூட்டிக் கொண்டு போகின்றேன். கூட்டிக் கொண்டு போகின்ற வேளையில் ஜெபம் பண்ணுகின்ற அந்த ஸ்திரீக்கு பயங்கரமான பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள். அப்படிப்பட்ட சகோதரிக்கு ஜெபிக்க போகின்றேன். ஆனால் அந்த ஊழியக்காரனுடைய பார்வை நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரன் ஒரு பெண்ணை பார்ப்பதாக இருந்தால் எப்படிப்பட்ட பார்வை பார்ப்பார்கள் உங்களுக்கு தெரியும் என்ன. அதே போல் அந்த ஊழியக்காரனுடைய பார்வைகள் வித்தியாசமாக இருந்தது. என்ன சொன்னார், தண்ணீர் கொண்டே வீடு முழுக்கும் தெளிச்சிட்டு வான்னு சொன்னார். இப்போ இந்த வார்த்தையிலே எனக்கு ஒரு வித்தியாசம் ஏற்பட்டது. ஏன்னா இது நான் பொய் சொல்லவில்லை, உண்மையாகத்தான் செய்கிறேன். அதிலிருந்து அநேக ஊழியர்களை நான் எடுப்பது குறைவு. நீங்களும் கூட யாராவது உங்கள் வீட்டுக்கு ஊழியர்களை அடுக்கின்ற வேளையிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காரியங்களை சொல்லுகிறேன், எச்சரிக்கின்றேன். ஏனென்றால் நான் சில காரியங்களை திட்டம் தெளிவாக சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. தேவனுடைய வார்த்தைக்கு நான் விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுடைய காரியங்களை திட்டம் தெளிவாக செய்ய வேண்டும். அந்த ஊழியக்காரன் அழைத்து கொண்டு போகின்ற வேளையிலே அவர் சொல்லுகின்றார், போன உடனே வித்தியாசமாக அவருடைய நடை உடை பாவனை இருந்தது. நான் தண்ணீர் கொண்டே தெளித்து சீக்கிரமாக வருகின்றேன். இரண்டாம் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே பேச ஆரம்பிக்கின்றார். இது ஊழியக்காரன் அல்ல, நம்பி மோசமாக. திடீரென்று வருகின்ற வேளையிலே அவர் கிட்ட போனவர் என்னை கண்டு தூர விலகினார். இது உண்மையான காரியங்களை சொல்கின்றேன். அப்படியானால் தேவன் எச்சரிப்பை ஏன் கொடுக்கின்றார்? திருச்சபைகள் ஆசிரியக்கப்படத்தான் ஆண்டவராகிய தேவன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கின்றார். ஒவ்வொரு திருச்சபைக்கு சொல்லுகின்றார். அங்கே சொல்லுகின்ற வேளை சொல்லப்படுகிறது, உன் பேரில் உனக்கு ஒரு குறைவு உண்டு, ஏனெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல். வருகின்ற வேளையில் ஒருவர் சொல்வாங்க, நான் தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி உரைக்கிறேன் நான். ஆனால் அந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட ஆவியானவர் ஆவி இருக்கின்றதை நாம் திட்டம் தெளிவாக பார்க்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுகின்றார், யேசபேல் என்னும் ஸ்திரியாவில் என்னுடைய ஊழியக்காரர். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி என்னுடைய ஊழியக்காரர்களை மோசம் போக்குகின்றார்கள், மக்களை மோசம் போக்கின்றார்கள். ஆனபடியாக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கின்றாய். அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், அப்படிப்பட்டவருக்கு இடம் கொடாதே, நீ விழிப்புள்ளவனாக இரு. ஏனென்றால் இதோ வாசற்படிந்து தட்டுகின்றேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வேதத்திலே பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக பேசுகிற சில காரியங்கள், சம்பவங்கள் இருக்கிறது. அவள் மறந்திரும்படியாய் நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஆண்டவர் சொல்லுகின்றார், அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஒரு காலத்தில் இருந்தால் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் பேசித்து மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது. அவளுடைய வாழ்க்கையில் இருந்த சிற்றின்பங்கள், பாவ சிந்தனைகள் எல்லாவற்றையும் விட்டு அவளுக்கு விட போகிறதுக்கு மனமில்லை. என்ன செய்கின்றால், இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சார தங்களுடைய கிரிகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரத்திலே தள்ளி, மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்கள் என்ன செய்வேன், அங்கே அவளை தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இதயங்களையும் ஆராய்கிறேன் என்று எல்லா சபையிலும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்கள் ஒவ்வொருவனும் உங்கள் கீழின்படியே பலனிப்பேன். தியாத்திராவிலே இந்த புலகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்க மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். வேறொரு பாரத்தை உங்களுக்கு சுமத்த மாட்டேன். உங்களுக்கு சுமத்துற பாரம் என்ன? எச்சரிப்பு. உங்களுடைய லைஃபுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு எச்சரிப்பு. உங்களுடைய வாழ்க்கைக்கு வருகின்ற ஆசீர்வாதத்துக்கு எச்சரிப்பாக அங்கே பாவங்கள் மேற்கொள்ளுகிறது. இந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்புகின்ற வேளையில் நமக்கு ஒருபடி ஆசீர்வாதம் மேலாக வருகிறது. தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க படிக்க
இந்த வார்த்தைகள் எங்களோடு பேசுகிறது. பேச 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 எங்களுக்கு இருக்கின்ற அசுத்தங்கள் வெளியே போகிறது. தட்டான் என்ன செய்கின்றான்? நல்ல ஆபரணத்தை எடுக்கின்றான், அழுக்கான அந்த பவுன். அதை என்ன செய்கின்றான்? காட்சி, அந்த வேதத்தில் இருக்கிறது, அவன் காட்சி புடமிட்டு சுற்றுலா தட்டுகின்ற உலையில் பவுன் போகாது. பவுன் ஒரு நாளும் போகாது, பரிசுத்தம் ஒரு நாளும் போகாது. அங்கே அழுக்கு இருந்தால் பரிசுத்தம் போயிடும். இப்போ தட்ட 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 எங்களுடைய இருதயம் சுத்தமாகிறது. பவுன் எப்படி சுத்தமாகிறதோ ஆண்டவருடைய வாசனம் எங்களுக்குள்ளே தட்ட 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 எங்களுக்கு இருக்கிற அசுத்தம் எல்லாம் வெளியே போகிறது. அப்போ அசுத்தம் வெளியேறுகின்றவளில் நான் இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவனாக மாறுகின்றேன். மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடி வருகின்றோம்? நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வேண்டும், என்னுடைய இளைஞர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆபிரகாம் நினைத்தார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த தேசத்தை, இந்த உன்னுடைய இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாம் பார்க்கின்றார், ஐயோ என் தகப்பன் தாய் எல்லாம் இருக்கின்றார்களே, என்னுடைய இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறதே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றார்களே, நான் எப்படி போவேன்? செலவில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அந்த தன்னுடைய தகப்பன் தாய் சகோதரர்கள் எல்லாம் விட்டு விட்டு போகின்றான். போனதுக்கு என்ன காரணம்? வேதத்தில் திட்டம் தெளிவாக என்ன காரணம்? ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு. ஆபிரகாம் தகப்பன் தேராகு அவன் என்ன செய்கின்றான்? ஆற்றங்கரை, ஒரு நல்ல ஆற்றங்கரை, களிமண்ணான ஆற்றங்கரை. அந்த களிமண்ணில் பாருங்க, நம்முடைய தேசத்தில் நம்முடைய இனிவில் ஒரு இடத்துக்கு பேர் அங்கலப்பாய்க்குள்ள பாணிசுட்டி, அதுக்குள்ள பாணிசுட்டி அப்படி பேர் ஒரு இடம். அதனால் அந்த களிமண் இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து மண் எடுத்துட்டு போவார்கள். என்னதுக்கு? பானை சட்டி. அதான் பானை சிட்டின்னு சொல்லுவாங்க. பானை சட்டி செய்வதற்கு அந்த மண்ணை கொண்டு செய்வார்கள். பானை உடையாது. ஆனால் கொஞ்சம் காலத்தில் விட்டு, ஏனென்றால் அவர் உடைத்து பார்த்தால் உடையவில்லை. அந்த மண் பாத்திரம் உடையவில்லை. ஆனால் உடைந்தால்தான் அவர்களுக்கு விருப்பம். ஏன்னா அதனால் வியாபாரம். உடையாவிட்டால் எப்படி அங்கே எடுப்பார்கள்? முடியாது. அந்த இடத்தை போயிட்டார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய தகப்பன் எங்கே இருக்கின்றார்? ஆற்றங்கரையிலே, களிமண் ஆற்றங்கரையில் இருந்து விக்கிரகங்களை செய்து வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். விக்கிரகங்களை செய்கின்றவர்கள் அந்த விக்கிரம் உடையாது, அந்த மண்ணிலே உடையாது. அதனாலே அது நல்ல வியாபாரம் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவர் விக்கிரகங்களை செய்து செய்து விற்று ஆதாயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். இது தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பு. தேவனுடைய ஆண்டவராகிய தேவன் பார்க்கின்றார், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பாவமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனபடியால் அந்த இடத்துல ஆபிரகாம் அந்த இதற்கு அங்கே, அதாவது தேராகுடைய வீட்டிலே அங்கே ஆபிரகாம் இருக்கின்றார். ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ உன் நிலத்தை முதல்ல விட்டு போ, ஏனடா உன் தகப்பன் பரிசுத்தம் இல்லாதவன், விக்கிரகங்களை செய்து வணங்குகின்றவனாக இருக்கின்றான். ஆனபடியா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசத்தில் நீ போகின்ற விலை உன்னை ஆசீர்வதிப்பேன். போகின்ற விலையிலே அட சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய். என்னோட சொல்லுகின்றார், கடல் மணலைப் போல நீ பெருகுவாய், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். சொல்லி 25 ஆண்டுகளாகிவிட்டது, ஆசீர்வாதம் பெறவில்லை, ஆசீர்வாதம் வரவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, அங்கே கீழ்ப்படிந்ததுனாலே கொஞ்சம் காலம் இருக்கிறது, கொஞ்சம் காலம் செல்ல வேண்டும். அதை அங்கே மனைவியானவள் பொறுமையில்லாதவள், மனைவியானவள் பொறுமையில்லாத என்ன செய்கின்றால், அந்த இடத்துல 25 வருடங்கள் வரப்போகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகின்ற நேரத்தில் என்ன செய்ய, வீட்டு மனைவி, அதாவது வீட்டிலே வேலைக்காரியை ஆபிரகாமுடைய மடியிலே கொடுத்து விடுகின்றார். கொடுத்த உடனே இது மனுஷ சுவாபம்.
எனக்கு சந்ததி இல்லையே ஏக்கம். அண்ணாளுடைய உள்ளத்திலே, அதாவது சாராளுடைய உள்ளத்தில் என்ன ஏக்கம்? நானும் மலடியா விட்டேன், பிள்ளை பிறக்குமோ? இன்னும் கொஞ்சம் காலம் போக ஆபிரகாம் மலடா இருக்கிற அவங்க பிள்ளைலாம் போயிடுமோ? அங்கே தன்னுடைய வீட்டு வேலைக்காரி ஆகாரம் கொடுத்து விடுகின்றார். அங்கே விட்ட பிள்ளை இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. உலகத்திலே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் யுத்தம் யாருக்கு? ஈசாக்குடைய பிள்ளை ஆபிரகாம் இஸ்ரவேலுடைய சந்ததியும் இப்போ ஆகாருடைய சந்ததியும் இன்றைக்கு அடிபட்டு கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை மீறுறதுனாலே உலகத்திலே பயங்கரமான யுத்தம் பெறுகிறது. இன்னும் உலகமே அழியக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை மீறினாலே வந்தது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகின்ற வழியில் ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்கள், அருமையான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவெந்த கீழே கைக்கொள்கிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்து அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஜாதிகள் மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாட்டங்களைப் போல நுறுக்கப்பட்டு போவார்கள். விடிவெளி நட்சத்திரையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கடவன் கேட்க கடவன். ஏனென்றால் அன்றைக்கு ஆபிரகாம் கேட்டதினாலே ஆசீர்வாதம் வந்தது. தொடர்ந்து ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பின்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். ஏன் பேசுகின்றார்? எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கை ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே தேவனாகிய குமாரன் தானே இந்த பூமியில் அவதரித்து அங்கே எங்களுக்காக ரத்தம் சிந்தி பாடுகள் அனுபவப்பட்டு அங்கே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் தேவன் என்ன செய்கின்றார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு நல்ல போதகத்தை கொடுத்துவிட்டு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக பருத்து போகின்ற இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வம் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். அவர் பரிந்து பேசுகிறது மட்டுமல்ல, தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகின்றார். அடுத்ததாக சபை, சர்த சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சர்த சபை, அந்த சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது. 7 ஆவிகள் 7 நட்சத்திரங்கள் உடையவர். அவர் சொல்லுகின்றார், பாருங்க என்ன, உன் கிரியைகளை அறிந்திருக்கின்றேன், நீ உயிரிழவென்றும் பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கின்றாய். எப்படி சொல்லப்படுகிறது? நீ உயிருள்ளவனாக இருக்கின்றாய். எல்லாரும் பார்க்கின்ற வேளையில் நடமாடிக்கொண்டே இருக்கின்றோம், நடந்து கொண்டே இருக்கின்றோம். வெளியில் எல்லா பார்வைக்கு நாங்கள் நல்லவனாக இருக்கின்றோம். ஆனால் நான் உள்ளாலே மரித்து போனேன். என்ன உள்ளாலே மரித்து போனேன்? ஒரு பார்க்கின்ற வேளையிலே மனுஷனாக இருக்கின்றோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்து போகின்றோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது, தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் ஆண்டவருக்கு துறந்து ஜபிக்கிறது, ஒரு ஆவியில் அனல் உள்ளவனாக இருக்க வேண்டும். சொல்லப்படுகிறது, உன் கீழந்திருக்கின்றேன், உயிரிழந்தும் பேர் கொண்டிருந்து செத்தனவாராக இருக்கின்றாய். நீ விழித்து கொண்டு சாகுதற்கு ஏதுவாளை ஸ்திரப்படுத்தி உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. உன் கிரியைகள் செய்து கொண்டிருக்கின்ற கிரியைகள் ஒன்றும் அங்கே முழுமையாக நான் காணவில்லை. அது மட்டுமல்ல, ஆகியால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்போ, இல்லாவிட்டால் விழித்திராவிட்டால் திருடனைப் போல் வருவேன். நீ விழித்திராவிட்டால், ஆண்டவருடைய காரியங்களை செய்யாவிட்டால், இதோ திருடனைப் போல வருவேன். நான் உன் மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். நான் வருகின்ற வேளையை நீ அறிய மாட்டாய்.
இது ஆண்டவராகிய இயேசுக்கு இந்த பூமியிலே சுவிசேஷத்தை சொல்லுகின்ற போலே சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் திருடனைப் போல வருவேன். அது மட்டுமல்ல, பலவானை முண்டி கட்டினால் ஒருவன் எப்படி இது வீட்டுக்குள்ளே போய் கொள்ளையடிக்க முடியும் என்று கேட்டார் ஆண்டவர். முதல் திருட வாருகிறவன் அவனை பலவானை கட்டி போட்டு தான் உள்ளே திருட போவானாம். அதை விட ஆண்டவர் சொல்லுகின்ற போல பாருங்கள், அவர் சொன்னார், பாருங்கள், உண்மையில் வரும் அங்கே அவர் ஆக கேட்டு பெற்றுக்கொள்ள வகை நினைவு கொண்டு அதை கொண்டு மறந்திருப்பு இல்லாவிட்டால் திருடனைப் போல வருவேன். திருடன் என்ன ஜாமத்தில் என்ன நேரத்தில் வருவான் என்று சொல்லி போட்டு வரமாட்டானா. அவன் திருட வருகின்றவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தை சொல்லுகின்றார், நான் திருடனைப் போல வருவேன். நீங்கள் விழித்திராவிட்டால் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். அது மட்டுமல்ல ஆண்டவர் சொல்லுகின்றவர்கள் உண்மையை சொல்லிக்கொண்டே இருந்தார். 10 கன்னிகளை குறித்து சொன்னார் ஆண்டவர். அந்த 10 கன்னிகளில் 5 பேர் அங்கே எப்படிப்பட்டதாக இருந்தார்? விழிப்புள்ளவர்களாக இருந்தார். 5 பேர் விழிப்புள்ளதாக இல்லாதவராக இருந்தார்கள். இப்போ திருமண வீட்டு வருகின்றது, கல்யாண வீடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரையை குறித்து சொல்லுகின்றார். திருமண வீட்டு ஆயத்தமாக இருக்கிறது. 10 கன்னிகைகள் அங்கே தீவட்டிகளோடு போகின்றார்களாம். தீவட்டிகளோடு போகின்ற வேளையில் மணவாளன் வர தாமதிக்கிறது. மணவாளன் வர தாமதிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வேளையே கொஞ்சம் தாமதம் பட்டு கொண்டு போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருவேன் என்று சொல்லி 2025 ஆண்டுகளுக்கு முன்னும் சொன்னவர். ஆனால் இன்னும் வரவில்லை, தாமதிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமதிக்கின்றார். ஆனால் அந்த 5 பேர் புத்தியுள்ளவர்கள் இருக்கிறார்கள். என்ன கொண்டு போனார்கள்? புத்தி இல்லாத எண்ணெய் இல்லை, அவரிடம் இல்லை, எண்ணெய் இல்லை. இப்போ தூங்கி எழுகின்ற வேளை மணவாளன் சத்தம் கேட்கிறது, மணவாளன் வருகிறாய் என்று சொல்லி சொன்ன வேளையில் அங்கே எல்லாரும் எழுந்திருக்கிறார். 10 பேர் எழுந்திருக்கின்றார்கள். மணவாளன் பெருகான் என்று சொன்ன உடனேயே எண்ணெய் எடுத்து 5 பேரும் என்ன செய்கின்றார்கள்? தங்கள் தீவட்டிகளை ஊற்றி அங்கே பற்ற வைக்கின்றார்கள். அங்கே மணவாளன் பெருகின்றார், உள்ளே போகின்றார்கள். போகின்ற வேளையிலே இந்த 5 கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் கேட்க, எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தான், எங்கள் வீட்டு விளக்கு அணைந்து போகிறது. அவர் சொன்னாங்க, உங்களுக்கு தந்தால் எங்களுக்கு போதாது, நீங்கள் விற்கிற இடத்தில் போய் வாங்கி கொண்டு வாருங்கள். இவர்கள் விற்கிறத வாங்க போகின்ற வேளையில் மணவாளம் வந்து விட்டான். இப்போ 5 புத்தியுள்ள கன்னிகள் போய்விட்டார்கள். 5 பேர் போகின்றார்கள். வெளியே போய் எண்ணெய் வாங்கி கொண்டு வருகின்ற வேளையில் மணவாளம் வந்து விட்டால் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றேன், ஏதோ சீக்கிரமாக வருகின்றேன். 5 பேர் புத்தியுள்ளவர்கள். அந்த 5 பேர் யார் என்று பார்க்கின்ற வேளையில் தேவனுடைய வசனத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டு வருகின்றார்களே, அவர்கள் புத்தியுள்ளவர்கள். அவர்கள் மரித்தாலும் இழப்பாருக்கு இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இழப்பார் இடத்தை இருக்கிறார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். மணவாளன் சத்தம் கேட்கின்ற வேளையிலே மடித்தவள் கூட உயிரோடு எழுந்திருப்பார்கள். வேதம் திட்டம் தெளிவாக சொல்லப்படுகிறது. விசேஷமாக இன்னொரு இடத்தை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்ற என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையிலே மரித்த வேளையிலே கல்லறைகள் திறவுண்டன. கல்லறைகள் திறவுண்டன. அங்கே பரிசுத்தவான்கள் எழுந்து புறப்பட்டு போனார்கள். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழும்பவில்லை. அதாவது கிறிஸ்துக்குள் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவுடனே அங்கே எழுந்தார்கள். கல்லறை பிளவுண்டது, அங்கே எழுந்து புறப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த இடத்திலும் பார்க்கின்ற வேளையிலே அந்த 10 கன்னிகள் 5 பேர் போனார்கள். 5 பேர் வந்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் வந்து இருக்கின்றோம், கதவு திற. ஆண்டு சொன்ன, உங்களை அறியேன். ஏனென்றால் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டும் நீங்கள் கேளாதவர்களாக இருந்தீர்களே, ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தீர்களே, அதனால் நீங்கள் கைவிடப்பட்டு விட்டீர்கள். அதைத்தான் இங்கே சொல்லப்படுது. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அதிசயப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரங்களாகபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அங்கே யார் தேவனுடைய என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, யார் என்னுடைய திருச்சபையில் கொடுக்கப்படுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கின்றார்களோ அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக. வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக என்றால் என்ன நோக்கம் என்றால், நாம் மரித்து பரிசுத்தவான் மட்டுமல்ல, தூதர்கள் போல
மரித்த தூதர்கள் எப்படி அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் போனார்களோ அதே போல மரித்தவர்கள் நாங்கள் பெண்பாஸ்தம் தரித்தவர்களாக தேவன் சமத்திலே போவோம். ஜெயங்கலூர் எவனோ அவனுக்கு பெண்சபத்திரம் தரித்தப்படும் ஜீவத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதலுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் என்னதே கடவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. எழுந்து ஜெபம் பண்ணுவோமாக. நல்ல தேவனை மிகுதியான காரியங்களை அடுத்த வாரத்திலே நாங்கள் பார்ப்போம். அங்கே 6, 7 சபை 2 சபைகளை குறித்து பார்க்க போகின்றோம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்ட பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எழுந்திருந்து நல்லவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உன் வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுவி, மறவாமல் நினைப்பவரே எதையா நிறைவேற்றி முடிப்பவரே.
வல்லபரே துதிக்கிறோம் அப்பா. வாக்கு மாறாத தேவனே துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை உள்ளது. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கருக்குள்ள பட்டியமாக இருக்கிறதப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உமக்கு சித்தம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர் வழி நடத்தும் அப்பா. உம்முடைய கரம் கூடிருப்பதாக, உம்முடைய மகிமையான கரம் கூடிருப்பதாக, அற்புதமான கரம் கூட இந்த வழி நடத்துவதாக. வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பா. கரம் கூட இருப்பதாக. மகிமையான என் கண்மலையும் என் மீட்பரும் என் தகப்பரும் ஆண்டவரே, எங்களை விடுவித்து காக்கிற தேவனுமாக இருக்கிறப்பா. விசேஷமாக இங்கே வந்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆண்டவர் இன்னும் பழகி பெருக பண்ணுவதற்காக நன்றி அப்பா. அநேக ஜனங்கள் வர கிருபை செய்யும் அப்பா. தடைகளை நீக்குகிற தேவன், நீ சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களுடைய திருச்சபை திருக்கத்திற்கு கொடுக்கிறப்பா. இன்னும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் அப்பா. உங்களுடைய கரம் எங்களை தாங்கிறதுக்காக நன்றி. வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுமையுமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியமும் எங்கள் அனைவரோடும் எப்போதும் எப்போதும் சதா காலம் கொடுப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை எங்கள் இயேசுவுக்கே